ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு நுரையீரல் கிரேவி தான். அதுக்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே போட்டு தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயத்தில் சின்னதாக இருக்கிறது 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நுரையீரலை நல்லா கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் நம்ம அந்த மசாலாவை போட்டுட்டு அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுருங்க. கீரி போட்டு அது பொரி வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்ட உடனே ஒரு தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகட்டும். நல்லா கிளறி ஒரு நல்ல கொதியில் வரும் தக்காளி. வந்ததுக்கப்புறமா நம்ம நுரையீரலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கழுவி, அதை எடுத்து இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அது அப்படியே ஸ்டீம்லேயே இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறமா திருப்பியும் திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து நம்ம இப்போ மசாலா சேர்க்குறோம். என்ன மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இந்த 3 மட்டும் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நீங்களும் அதே மாதிரி போடுவோம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்தா போதும். மீதி 2 மட்டும் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி, எல்லா இடமும் வரா மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அதில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் தண்ணியே போதுமானது. நான் கிரேவியாக தான் செய்கிறேன். அதனால் 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. நல்லா அந்த மாதிரி கொதி வந்த பிறகு மூடி போட்டுட்டு விசில் ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வரணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா திக்கான கிரேவியில் இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு சூடான சாதத்தில் கிளறி சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.